ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perumbudur. Bookings call 7717273747. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். மிரள வைக்கும் தங்கம் விலை 1 சவரன் 1,35,000 ரூபாய். தங்கம் வெள்ளியில் சர்வதேச முதலீட்டாளர்கள் அதிக அளவில் முதலீடு செய்கின்றனர். இதனால் நம் நாட்டில் தங்கம் வெள்ளி விலை தினமும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் கிராம் 14,960 ரூபாய்க்கும் சவரன் 1,19,680 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று காலை தங்கம் விலை கிராமுக்கு 370 ரூபாய் உயர்ந்து 15,330 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 2,960 ரூபாய் அதிகரித்து 1,22,640 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று பிற்பகல் மீண்டும் தங்கம் கிராமுக்கு 280 ரூபாய் அதிகரித்து 15,610 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 2,240 ரூபாய் உயர்ந்து 1,24,880 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,34,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 1,190 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 16,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 14,720 ரூபாய் அதிகரித்துள்ளது. தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் சவரனுக்கு ஒரே நாளில் 9,520 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சம் தொட்டிருப்பது பெண்களை கடும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. வெள்ளி விலை கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 425 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோவுக்கு 25,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 4,25,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் வெள்ளி விலை கிலோவுக்கு 38,000 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சம் தொட்டிருக்கிறது. அஜித் பவார் மரணத்தில் சந்தேகம். மம்தாவுக்கு சரத் பவார் சாட்டையடி. நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் பாராமதியில் நடந்த விமான விபத்தில் இறந்தார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பகீர் தகவலை வெளியிட்டார். அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா தலைமையில் நடக்கும் கூட்டணி அரசில் அவரது கட்சியும் அங்கம் வகிக்கிறது. அஜித் பவார் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து விலகி மீண்டும் சரத் பவாருடன் இணைய முடிவு செய்துள்ளதாக சில நாட்களுக்கு முன் செய்திகள் வெளியானதை சுட்டிக்காட்டிய மம்தா பானர்ஜி, இப்படிப்பட்ட சூழலில் விமான விபத்தில் அவர் இறந்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றார். எனவே சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில் முறையான விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நம் நாட்டில் மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பில்லை என மம்தா கூறினார். There is no safety and security of the people of this country. And now what happened today, I need proper investigation under the supervision of Supreme Court. Only we have the trust on Supreme Court, no other agency. All the agencies are being totally purchased. And really it's a great loss for the country. Maybe he is from the opposition. Now he is from the opposition. But tomorrow he is supposed to join the original course of their party. My condolences to the family, Maharashtrian people, and also my condolences to the Sharad Pawar ji and Ajit Pawar ji's family. மம்தாவை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் கார்கே, சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தி கூட்டணி தலைவர்கள் பலரும் அஜித் பவார் மரணம் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கூற துவங்கினார்கள். இந்நிலையில் அஜித் பவார் மரணம் பற்றி தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் சரத் பவார் பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் ஏதோ அரசியல் இருக்கிறது என்கிற ரீதியில் கொல்கத்தாவில் இருந்து ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுபோல எதுவுமில்லை. இது முழுக்க முழுக்க ஒரு விபத்து. அஜித் பவார் மறைவு செய்தியால் நான் மிகுந்த வேதனையடைந்திருக்கிறேன். இந்த விபத்து எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த துயரமான தருணத்தில் எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். இந்த துயர சம்பவத்தை யாரும் அரசியலாக்க வேண்டாம் என சரத் பவார் தெரிவித்தார். சரத் பவாரின் சகோதரர் மகன்தான் அஜித் பவார். தான் துவங்கிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் தனக்கு அடுத்த தலைவர் இவர்தான் என்ற முக்கிய பொறுப்பை அஜித் பவாருக்கு கொடுத்தார் சரத் பவார். துணை முதல்வராகவும் ஆக்கினார். ஒரு கட்டத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அஜித் பவார் பக்கம் சாய்ந்தனர். பாரதிய ஜனதா அணிக்கு மாறினார். இதனால் கட்சி அஜித் பவார் கைக்கு போனது. சரத் பவார் தலைமையில் இயங்குவது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத் பவார் பிரிவு என அழைக்கப்பட்டது.
சரத்பவார் மற்றும் அஜித் பவாரை மீண்டும் சேர்த்து வைக்க இரு கட்சியினரும் தீவிரமாக முயற்சி எடுத்து வந்த நிலையில்தான் விமான விபத்தில் அஜித் பவார் இறந்தார். எம்எல்ஏ பேச்சால் மதுரை வடக்கில் ஓங்குகிறதா கை, மீண்டும் சர்ச்சை போஸ்டர். மதுரையில் சில நாட்களுக்கு முன் நடந்த திமுக கூட்டத்தில் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி காங்கிரஸ் கட்சி குறித்து காட்டமாக விமர்சித்தார். பூத் ஏஜென்ட் போட ஆள் இல்லாத கட்சி, 3000 ஓட்டு கூட இல்லை, நாம் இல்லாவிட்டால் இண்டி கூட்டணியே கிடையாது என்றும் எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி குறித்தும் விமர்சனம் செய்து பேசியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மாணிக்கம் தாகூர் மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட மல்லிகார்ஜுன கார்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குரல் கொடுத்தார். ஜோதிமணி தரப்பிலும் காங்கிரஸை இப்படி தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என பதில் வந்தது. திமுக எம்எல்ஏவின் பேச்சுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் கண்டனம் தெரிவித்தார். இந்த சூழலில் மதுரை வடக்கு தொகுதியில் திமுகவை சீண்டும் விதமாக போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. மதுரை வடக்கு காங்கிரஸ் என ஒட்டப்பட்டுள்ள பிரச்சார போஸ்டரில் உங்கள் ஓட்டு கை சின்னத்துக்கு, மதுரை வடக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு போடவும் என கூறப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தொகுதிகள் இறுதி செய்யப்படாத சூழலில் இந்த போஸ்டர் கூட்டணிக்குள் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளது. இன்னொரு விமான விபத்து, எம்பி உள்பட 15 பேர் மரணம். கொலம்பியா நாட்டின் வடக்கு சாண்டண்டர் மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் அரசுக்கு சொந்தமான ஒரு சிறிய ரக விமானம் நேற்று விபத்துக்குள்ளானது. விமானத்தில் கொலம்பியா எம்பி டியோஜினஸ் குவாண்டரோ அமையா உள்ளிட்ட 13 பயணிகள், 2 பைலட்டுகள் என 15 பேர் இருந்தனர். அனைவரும் மரணமடைந்தனர். குக்குட்டா நகரிலிருந்து ஒகானோ நோக்கி புறப்பட்ட விமானம் புறப்பட்ட 12 நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. மலைப்பகுதி மற்றும் மோசமான வானிலை காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். விமான விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு கொலம்பியா அரசு உத்தரவிட்டுள்ளது. சலுகைக்காக மதம் மாறுவதா? இது புதுவித மோசடியா இருக்கே. சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு. ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களில் ஜாட் சமூகம் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆதிக்கம் செலுத்தும் உயர்ஜாதி இந்துக்கள் ஆவர். பொதுவாகவே அவர்கள் நிறைய நிலம் வைத்திருப்பார்கள், அரசியல் அதிகாரம் கொண்டவர்களாகவும் இருப்பர். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் வசித்து வரும் இளைஞர் நிகில் குமார் புனியா ஜாட் சமூகத்தைச் சேர்ந்தவர். உயர்ஜாதி இந்துவாக இருந்தார். திடீரென புத்த மதத்திற்கு மாறினார். கல்வி நிறுவனத்தில் சிறுபான்மையினர் அடிப்படையில் சீட் பெற வேண்டும் என்ற நோக்கில் அவர் மதம் மாறியதாக கூறப்படுகிறது. தனக்கு சிறுபான்மையின சான்றிதழ் வழங்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய்மாலியா பக்ஷி அடங்கிய அமர்வு முன்பாக இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. தலைமை நீதிபதி சூரியகாந்தும் இசார் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் புனியாவின் சமூக பின்னணி குறித்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நீங்கள்தான் புனியாவா? எந்த வகையில் நீங்கள் சிறுபான்மையினர்? புனியாவில் எந்த பிரிவு நீங்கள் என அடுக்கடுக்காக கேள்வி கேட்டார். அதற்கு மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர் ஜாட் புனியா சமூகத்தைச் சேர்ந்தவர் என பதிலளித்தார். அப்படியெனில் அவர் எப்படி சிறுபான்மையினராக முடியும் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் கேள்வி எழுப்பினார். புனியா புத்த மதத்தை தழுவிவிட்டார். மதம் மாறுவது அவர் உரிமை. எனவே சிறுபான்மையினர் என சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என புனியாவின் வழக்கறிஞர் விளக்கம் கொடுத்தார். இதை கேட்ட நீதிபதிகள், வாவ், இது மோசடியில் புது ரகமாயிருக்கிறதே என விமர்சிக்கும் வகையில் கருத்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: உயர்ஜாதி இந்து ஒருவர் மதம் மாறியதை அடிப்படையாக வைத்து சிறுபான்மையின அந்தஸ்து கோர முடியுமா? சிறுபான்மையின சான்றிதழ்கள் பெற அரசு வகுத்த விதிகள் என்ன? பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவை சேராத உயர்ஜாதி பொது பிரிவினர் மதம் மாறியதால் புத்த மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினர் என எப்படி கூற முடியும்? இது தொடர்பாக ஹரியானா மாநில தலைமை செயலர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு விரிவான விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நிகில்குமார் புனியாவின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் சிறுபான்மையின சான்றிதழ் வழங்கும் நடைமுறைகள் குறித்த விசாரணையை மட்டும் ஒத்திவைத்தனர். 6 கிலோ தங்க கட்டியுடன் வந்த துணிக்கடை சேல்ஸ்மேன் பஸ்ஸில் வைத்து தூக்கிய போலீஸ். கேரளாவிலிருந்து பெருமளவு தங்கம் கடத்தி வருவதாக ரகசிய தகவல் வந்தது. கோவை வாளையார் சோதனை சாவடியில் போலீசார் நேற்று இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். பாலக்காட்டில் இருந்து வந்த பஸ்ஸை நிறுத்தி பயணிகளிடம் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது ஒரு ஆண் பயணி பதட்டமாக காணப்பட்டார். விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார். சந்தேகம் வலுக்க போலீசார் அவரது உடைமைகளை சல்லடை போட்டனர். மறைத்து வைக்கப்பட்டிருந்த தங்க கட்டிகள் சிக்கின. அதன் எடை மொத்தம் 6 கிலோ 140 கிராம்.
விசாரணையில் அவர் எர்ணாகுளத்தில் உள்ள துணிக்கடையில் பணிபுரிந்து வரும் நிபின் என்பது தெரிய வந்தது. கடை ஓனர் ரஹ்மான் தங்க கட்டிகளை கொடுத்து அனுப்பியதாகவும் கோவை உக்கடத்தைச் சேர்ந்த சுரேஷிடம் ஒப்படைக்க வந்ததாகவும் நிபின் கூறினார். ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் தங்க கட்டிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவை எஸ்பி கார்த்திகேயன் உத்தரவின்படி வருமான வரித்துறையினரிடம் தங்கம் ஒப்படைக்கப்பட்டது. தங்கக்கட்டி எங்கிருந்து வந்தது என்பது குறித்தான விசாரணை நடக்கிறது.